திரும்ப திரும்ப என்ன காதலிங்கன்னு நான் ஏன் கேட்கறேன் தெரியுமா? உங்களை ஹிம்சப்படுத்துறதுக்கு இல்ல. அப்படியாவது உங்களுக்கு என் மேல காதல் வராதாங்கிற ஆசையில தான். ரொம்ப நன்றிங்க அமிர்தா, போஸ் கொடுத்ததுக்காக. அட, இதுல எதுவுமே தெரியலையே. இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம், மயூரி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ நீங்க எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஏன் அர்ஜுனுக்கு கிடைப்பாளா? உங்களை கொன்னவங்களெல்லாம் தேடி ஒவ்வொருத்தரா சாகடிக்காம நான் விட மாட்டேன். அத்தனை பேரையும் பழி வாங்கியே தீருவேன். நாகமணியை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எடுத்து அது மூலமா மறுபடியும் உங்களுக்கு உயிர் வர மாதிரி பண்றேம்மா. அமிர்தா, அமிர்தா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏமா அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? என்னோட அம்மா உயிரில்லாத உடலை பார்க்கும்போது என் மனசு தாங்காம அழுவுறேன். என் எதிரி என் கண்ணு முன்னாடி வந்தும் கூட அவனை சாகடிக்க வழி தெரியாம தவச்சுக்கிட்டு இருக்கேன். என் வேதனைக்கும் உங்க வேதனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனுஷங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அமிர்தா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா பழைய ஞாபகம். அப்படியா? சரி, அதை விடு. இன்னைக்கு சாயந்தரம் கோவில்ல சத்யநாராயண பூஜை பண்றதா சொன்னாங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா? இல்ல, நாங்க வரல. சாயந்தரம் எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. நான் வேற இடத்துக்கு போகணும். நீ எங்க போகணும்? உனக்கு என்ன வேலை இருக்கு அமிர்தா? அது என்னால இப்ப சொல்ல முடியாது. அமிர்தா, இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீ எங்கேயாவது போறதா இருந்தா இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாவது போகலாம்ல. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப என்னடானா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போக வேண்டியிருக்கும். ஐயோ அமிர்தா, நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாத. இதுக்கு மேல உன்னை விட்டுட்டு வாழ்ற சக்தி எனக்கு இல்ல. இதுதான் கடைசி தடவை. இனிமே நான் உன்கிட்ட நீ எங்க போற, என்ன பண்றேன்னு நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் என்னைக்கும் சொல்லிடாதமா. சரி. அப்படியே இன்னொரு விஷயம், உங்க அம்மாங்கிற முறையில சொல்றேன்னு நினைச்சுக்கோ. நீ வெளியில எங்க போனாலும் சரி, சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருமா. ஏன்னா நீ சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா எனக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. எனக்கு எதுவுமே ஆகாது. அதனால என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்க மனசை புண்படுற மாதிரி எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். நீங்க என் மேல காட்டுற இந்த அன்பும் அக்கறையும், என்ன உங்க மகளை பாத்துக்கிற விதமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். போனாலும் எவ்வளவு நேரமானாலும் திரும்பி வருவேன். ஏன்னா எனக்குன்னு சில வேலைகளும் கடமைகளும் இருக்கு. அதையெல்லாம் நான் செஞ்சுதான் தீரணும். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. நீ ரொம்ப தைரியமா சொல்லிட்டமா. இருந்தாலும் ஒரு தாய் மனசு தாங்காதில்ல. ஜாகிரதையா இரு. நீ எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. இந்த உலகத்துல எனக்குன்னு நீ ஒருத்திதாமா இருக்க. இந்த போட்டோவை என்லார்ஜ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன சார் இது, பொண்ணோட ஃபேஸே சரியா தெரியல. இந்த மாதிரி போட்டோவை ஃப்ரேம் போடுறது வேஸ்ட்னு தோணல சார்,
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ ஆகிடுச்சு. ஏன் கேட்குறீங்க? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் சார். அப்பா அம்மா காட்டின பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இந்த போட்டோவோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. உங்க மனைவி நீங்க போட்டோ எடுத்து அனுமதிப்பாங்களா? ஓ, நான் கேமராவை எடுத்தாலே போதும், அழகழகா போட்டோ எடுங்கன்னு போஸ் கொடுத்துட்டே இருப்பா. அதனால தான் எங்க கஷ்டம் வேதனை எல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த பொண்ணுகளை காதலிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுலயும் இந்த ஒருத்தல காதல் இருக்க பாருங்க. நம்ம கதை அவ்வளவுதான். ஆசையா ஆளை போட்டோ எடுக்கலான்னு போனேன். என்ன பார்த்ததும் முகத்தை மூடிக்கிட்டா. என்ன பண்றது? கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி. இப்போதைக்கு இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த போட்டோவை என்லார்ஜ் பண்ணி பெருசா ஃப்ரேம் போட்டு கொடுங்க. அது முடியாது சார். முகமே தெரியாத போட்டோவை எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும்? சார், அவங்க முகம் போட்டோல தெரியறது எனக்கு முக்கியம் இல்ல, இங்க தெரியறது தான் முக்கியம். ஒருவேளை நீங்க பிரிண்ட் போட்டு கொடுக்குற போட்டோல தண்ணி கொட்டி பாழாயிடலாம். ஆனா இங்க இருக்கிற போட்டோ என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்குங்க. நீங்க இதை பிரிண்ட் போட்டு கொடுங்க. இங்க இருக்கிற போட்டோவை என் கண்ணில் இருக்கிற லென்ஸ் மூலமா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்க இஷ்டம் சார், நான் போட்டு கொடுக்குறேன். சார், அந்த போட்டோவை பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்க போற போட்டோவை நீங்க உங்க கையில பிரிண்ட் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கோங்க. நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டா என் லவ் சக்சஸ் ஆகும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நான் வேண்டிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அமிர்தாவுக்காக 10 நிமிஷம் 10 மணி நேரம் கூட நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஹே மல்லி. என்ன மல்லி, நீ எப்படி இங்க? நான் ஷாப்பிங்க்கு வந்திருந்தேன். என்ன, நீ தனியா இங்க ஷாப்பிங்க்கு வந்தியா? எங்க அம்மாவும் வந்திருக்காங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா கையில எடுத்து உடைச்சு உடைச்சு டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவாங்க. எனக்கு அங்க நின்னு போர் அடிச்சிருச்சு. அதனாலதான் அப்படியே வந்துட்டேன். நீ பயங்கரமான கேடிதான் இல்ல? இந்த வயசுக்கே போர் அடிக்குதுன்னு சொல்றியே. அமிர்தாக்காவோட உங்க லவ் ஸ்டோரி எந்த லெவல்ல நிக்குது? அமிர்தாக்கா உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாளா? உங்க லவ்வுக்கு அக்கா பாஸ் மார்க் போட்டாளா? அட இல்ல மல்லி, நானும் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன். உங்க அக்கா திரும்ப திரும்ப என்ன ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா. ச்சே, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நான் மட்டும் அக்கா மாதிரி பெரியவளா இருந்திருந்தா நான் உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பேன். பாத்தியா, உன் அக்கா உன் அளவுக்கு புத்திசாலி இல்லையே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற மல்லி, உங்க அக்கா அமிர்தாவை விட்டுட்டு நான் வேற யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். சரி விடுங்க, வேற என்ன விசேஷம் இருக்கு? இப்ப அக்காவை எப்படி வலையில விழ வைக்கிறதுன்னு பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா? பிளான் கீன்லாம் நான் எதுவும் போட்டு வைக்கல. இன்னைக்கு எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுக்கு வாங்கன்னு உங்க அக்காவை நான் இன்வைட் பண்ணேன். கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன் தெரியுமா, வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். வெறும் விஷ் பண்ண மட்டும் பார்த்தாது. உங்க அக்கா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நீயாவது என் பர்த்டே பார்ட்டிக்கு நிச்சயமா வரணும். நீ எனக்கு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி. நீ கால் வைக்கிற ராசி உங்க அக்கா என் வீட்டுக்கு வந்தாலும் வரலாம். முன்னாடி எல்லாம் உங்க அம்மா கூட எங்க வீட்டுக்கு வருவல்ல, இப்பெல்லாம் என்னாச்சு உனக்கு? சரி, அவ்வளவுதானே, இப்பவே உங்க கூட வரேன். அட, நீ என்னம்மா இப்படி சொல்ற? நீ பாட்டுக்கு பையன் கூட கிளம்பி வந்துட்டா நீ காணும்னு உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா? உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் போலாம். ஐயோ கடவுளே, எங்க அம்மா எப்படி உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வருவாங்க? அப்புறம் எதுக்கு சொல்லணும்? வாங்க போலாம். வந்துட்டியாப்பா ராஜகுமாரா, வா. ஆமா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எங்க எஸ்கேப் ஆயிட்ட நீ? நான் உன்னை எப்படி எல்லாம் தேடினேன் தெரியுமா? எவ்வளவு ஆசையா உனக்காக ஷாப்பிங் பண்றதுக்காக வந்தேன். உன் கூட இன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்டா இப்படி பண்ண? ஏன் என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போன? ஹலோ, என்ன ஓவரா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏதோ பொண்டாட்டி புருஷனை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி. நானா உனக்கு தாலி கட்டின புருஷனா? இன்னும் நீ என் கழுத்துல தாலி கட்டலதான், ஆனா கூடிய சீக்கிரத்துல எனக்கு புருஷனாக போறதானே? என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. கற்பனை பண்றதுக்கும் கனவு காண்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ இந்த ரேஞ்சுக்கு கற்பனை பண்றதெல்லாம் நல்லது கிடையாது.
என்னோட கற்பனை கனவு எல்லாம் லிமிட்ல தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே இதெல்லாம் நடந்துடும். அது எங்க எப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் உன்னோட பர்த்டே பார்ட்டில தெரிஞ்சிரும். நீ என்னோட ரோமியோ, நான் உன்னோட ஜூலியட். நாம சேர முடியாதுன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. உனக்கு நிச்சயமா பைத்தியம் பிடிச்சிருக்கு போல. எஸ் மை டியர் வருங்கால புருஷா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பைத்தியம். உன்னை எப்படியும் நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். இன்னைக்கு ஈவினிங் அதுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்க போகுது, பாத்துட்டே இரு. என்ன என்ன என்னென்னமோ பேசுற நீ? நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் கிடைக்குமா? எப்படி? எப்படி என்னங்கறதெல்லாம் வெயிட் அண்ட் see. இந்த அக்கா யாரு? உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவ்வளோ உறுதியா சொல்றாங்க. அவ ஒரு அரை லூசு. அவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? மல்லி, நீயே சொல்லு, இந்த அக்காவுக்கும் எனக்கும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்கா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அப்படின்னா எனக்கும் அமிர்தாவுக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? அது சூப்பரா இருக்கும். ஜோடி பொருத்தனா உங்களுக்கும் அமிர்தாக்காக்கும் தான். நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க. That's like a good girl. உன்னோட குட்டி பிரெயினுக்கு இதெல்லாம் நல்லா புரியுது. ஆனா இந்த வீட்ல இருக்கிற பெரிய மூளைகளுக்கு இது புரியலையே. ஏங்க அமிர்தா, இந்த போட்டோல உங்க முகம் தெரியக்கூடாதுன்னு உங்க கையை வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிட்டீங்கல்ல? ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கீங்க. இங்க இருக்கிற உங்களை பிரிக்கிறதுக்கு உங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட முடியாது. உங்களை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏங்க அமிர்தா, உங்க முகத்துல எப்பவும் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் தெரியுமா? நீங்க தாங்க என்னோட உயிர், நீங்க தாங்க என்னோட வாழ்க்கை, நீங்க தான் என்னோட உலகம், நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எங்க அமிர்தா, உங்க மனசுல இருக்கிற என்ன கொஞ்சம் பார்க்க முயற்சி பண்ணுங்க. உங்க மனசுல நிச்சயமா நான் இருக்கேங்க. என் காதல் இருக்கு. ப்ளீஸ் அமிர்தா, என் காதலுக்கு கிரீன் சிக்னலை கொடுங்க. இத பாருங்க அமிர்தா, ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியா சொல்றேன். என்னை காதலிக்க மாட்டேன்னு நீங்க எவ்வளவு வெறுப்பேத்துறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு உங்க மேல இருக்கிற காதல் அதிகமாகுதே தவிர குறையவே மாட்டேங்குது. ஓ, நீயா? வா. ஆமாப்பா, நான் தான். இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற ஒரே அண்ணன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா, அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, நீ அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க உன்னோட கல்யாண ஏற்பாடெல்லாம் பிரமாதமா நடக்குது. என்னென்ன சொல்ற நீ? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டியில உன்னோட கல்யாண மேட்டரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வாட்? என் கல்யாண விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? ஆமா, யார் கூட கல்யாணம்? வேற யாரு? உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு வீட்டுக்கு வந்திருக்காளே ஒருத்தி, மயூரி. நோ, என்ன ஆனாலும் சரி, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதை நீ என்கிட்ட சொல்லாதடா, முதல்ல நீ பாட்டிக்கிட்ட போய் சொல்லு. அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விடு. உன்னோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? யார் அந்த பொண்ணு? எங்கடா இருக்கா? இங்க பாரு பிரதர். என்னடா இது, போட்டோல முகமே சரியா தெரியல. கைய வச்சு மூஞ்சிய முழுசா மறைச்சுக்கிட்டா? அந்த அளவுக்கு வெக்கப்படுவாளா அந்த பொண்ணு? ஒரு வகையில அப்படியும் வச்சுக்கலாம் பிரதர். வெக்கப்படுறாலோ என்னமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இனிமேலும் தாமதப்படுத்தாம பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் உன் லவ் ஸ்டோரியா சொல்லிரு. இல்லனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மயூரி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாடா அந்த பொண்ணு. அவ ஒத்த கால்ல நின்னாலும் சரி, தலைகீழா நின்னாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நான் சன்னியாசியா போயிடுவேன். டேய், ஏன்டா இப்படி பேசுற? இதோ பாருண்ணே, நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது இவளை மட்டும்தான். நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவங்க நிச்சயமா கிடைப்பாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. நல்லவங்களுக்கு நிச்சயமா நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை இன்னைக்கு இவங்க எவ்வளவுதான் தூக்கி எறிஞ்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை நிச்சயமா ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க என்னை விட்டு எவ்வளவு தூரம் விலைக்கு போனாலும் சரி, நான் அவங்க பின்னாடி சுத்துறதை மட்டும் விடவே மாட்டேன். சரி, கிட்டத்தட்ட இருட்டிடுச்சு. இந்த நேரத்துல எதிரி இருக்கிற இடத்துக்கு நான் போனா என்னால் அவனை சாகடிக்க முடியும். இந்த இருட்டில் அவனை சாகடிக்க ஏதோ ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆமா, நான் உடனே கிளம்பி போகணும். இதுக்கு மேல நான் தாமதிச்சா கண்டிப்பா என்னோட எதிரி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவான். அமிர்தா, நில்லுமா. அமிர்தா, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? உன்னதானே நான் கேட்டுட்டே இருக்கேன். நீ இப்ப எங்க போற? சொல்லு. கேட்டுட்டே இருக்கல, வாயை தந்து ஏதாவது பேச. அத்தை, அமிர்தாவுக்கு வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா. வெளியில போறேன்னு அவ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. அப்படி என்ன வேலை? ராத்திரி நேரத்துல பொம்பளை பையங்க வெளியே போலாமா? இங்க பாரு சரோஜா, சாயங்காலம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வயசு பொண்ணுங்களை யாரும் வெளியில அனுப்பவே மாட்டாங்க. அத்தை, இந்த காலத்துல ராத்திரி 12 மணிக்கு கூட வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியா வீட்டுக்கு வராங்க. அமிர்தா நாம நினைக்கிற மாதிரி பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு கிடையாது. அவ எங்க போனாலும் எவ்வளவு நேரமானாலும் நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் யாரோ வெளியில போறாங்கிறதுக்காக நம்ம வீட்டு பொண்ண வெளியில அனுப்ப முடியுமா? இத பாரு சரோஜா, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு வெளியில போகவே கூடாது. ஒண்ணு துணைக்கு நீ போ, இல்லன்னா நான் போறேன். அத்தை, கோவில்ல இன்னைக்கு சத்யநாராயண பூஜை இருக்கு. நான் அந்த பூஜைக்கு போறேன். சரி விடு, எனக்கும் வீட்டுல எந்த வேலையும் இல்ல. நானும் இவ கூடயே போயிட்டு வரேன். சரி, வாங்க போலாம். சரி, வா போலாம். வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அத்தை அமிர்தா கூட போறாங்களே. ஒருவேளை அமிர்தா அத்தை கூட போனதுனால கோவத்துல வீட்டை விட்டு போயிட்டான்னா? ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இங்க பாரு அமிர்தா, விக்ரம் உன்னை தத்தெடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? விக்ரமும் சரோஜாவும் குழந்தை இல்லைன்னு ஏங்கி போயிருக்காங்க. அவங்களோட மனவேதனைய பார்க்க முடியாம, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் உன் மேல பாசமா இருக்காங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ என்னடானா யார்கிட்டே சொல்லாம கொள்ளாம திடீர்னு வெளியில எழுந்து போயிடுற. எங்க போற, என்ன பண்ற, யாருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்க இப்படி அடிக்கடி வெளியில போறது யாருக்கும் நல்லது இல்ல. பொண்ணுங்க மாதிரி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்கிறது நல்லாவே இல்ல. அமிர்தா, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ மத்த பொண்ணுங்க மாதிரியே இல்ல. ஏன் இப்படி இருக்க? பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு உனக்கு யாருமே சொல்லி கொடுக்கவே இல்லையா? உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா சொல்லு, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். பொம்பளை பிள்ளைங்கன்னா காலையில சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்து வாசல் தெளிச்சு அழகா கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துளசி செடிக்கு பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா காஃபி டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. நீ என்னைக்காவது இதெல்லாம் பண்ணிருக்கியா?
ஒரு நாளாவது செஞ்சிருக்கியா சொல்லு? நாளையில இருந்து இதெல்லாம் நீதான் செஞ்சாகணும், புரியுதா? விக்ரமும் சரோஜாவும் உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்லலைங்கிறதுக்காக நீ எதுவுமே கத்துக்காம இருக்க முடியுமா? இந்த வீட்டு பெரியவளா நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். என் பேச்சை கேட்டு இதெல்லாம் நீ கத்துக்கிட்டா உனக்கு தான் நல்லது. நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? ஏன் அமிர்தா, எங்க போன? கொஞ்சம் சீக்கிரம் வா. பொம்பளை பிள்ளைங்கன்னா காலையில சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்து வாசல் தெளிச்சு அழகா கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துளசி பூஜை பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் காஃபி டிஃபன் எல்லாத்தையுமே பண்ணணும். நீ ஒரு நாளாவது இதெல்லாம் செஞ்சிருக்கியா?